வணக்கம் தோழர்களே! நான் உங்கள் லாயர் குமரவேல். இனி வரும் வீடியோவில் வந்துட்டு தமிழ்நாடோட எலெக்ஷனை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதோட ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இந்த வீடியோ. தமிழ்நாட்டில் வந்துட்டு 234 தொகுதி இருக்குது. அந்த 234 தொகுதியில் வந்து எந்தெந்த தொகுதியில் வந்துட்டு யார் யார் செல்வாக்கெல்லாம் இருக்கிறாங்க, கடந்த 3 முறையில் வந்துட்டு யார் யார் ஜெயிச்சிருக்காங்க, 2011, 2016, 2021 யார் யார் ஜெயிச்சிருக்காங்க, அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இனிமேல் வர வீடியோவில் வந்துட்டு எல்லாமே அந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த 234 தொகுதியும் வந்துட்டு இல்லாமல் அந்தந்த தொகுதியில் வந்துட்டு யார் யார் செல்வாக்கத்தில் இருக்காங்க, அந்த தொகுதியில் வந்துட்டு யார் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, கம்யூனிட்டி வைஸில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறாங்க வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயிலாம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த தொகுதி வந்துட்டு சிட்டி ஒட்டி இருக்கா, இல்லை செமி அர்பனில் இருக்கா, இல்லை கிராமப்புறத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் வந்து கூட பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு ஒரு 5 பிரிவாக வந்து பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்துட்டு வடக்கு தமிழ்நாடு, மத்திய தமிழ்நாடு, டெல்டா ரீஜியன், கொங்கு பெல்ட்டு, அதுக்கப்புறம் தெற்கு தமிழ்நாடு. இந்த ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியும் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகுதியில் வந்துட்டு மைனாரிட்டி, இப்போ முஸ்லீம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பாங்க. அந்த பற்றிலாம் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். எந்தெந்த தொகுதிக்கு எந்தெந்த கட்சிக்கு வந்து சாதகமாக இருக்குது, அதை பற்றிலாம் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். உங்கள் தொகுதியை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து உங்கள் தொகுதியை பற்றி வந்துட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. உங்கள் தொகுதியோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி அந்த தொகுதி பற்றி வந்து நான் சொல்கிறேன். நான் ஒரு செட்டகரி வந்து பண்ணி வச்சுருக்கேன். அதில் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னா அந்த தொகுதியை பற்றி சீக்கிரமாக வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நான் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வேறு என்னென்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதை இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுவும் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். அதுக்கும் நான் அந்த வீடியோ போடுவேன். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40லேருந்து 50 தொகுதிகள் வந்துட்டு வெறும் 1% ஓட்டு, ஓகேவா, வெறும் 1% ஓட்டால் வந்துட்டு நிறைய தொகுதி வந்து மாறி இருக்குது. அது வந்து டிஎம்கேக்கும் போயிருக்கு, ஏடிஎம்கேக்கும் போயிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த வாட்டியும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இந்த வாட்டி வந்துட்டு அலைன்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டான அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகுமா ஆகாதா? ஏன்னா வந்துட்டு இப்போ வந்து 3 அணியாக வந்து பிரிஞ்சிருக்கு. அந்த 3 அணியும் வந்துட்டு 4 அணியாக மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை 5 அணியும் மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.